இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மானிட்டைசேஷன் இன்எலிஜிபிள் ஆகும். காப்பிரைட் சாங்ஸ் இருந்தால் அதுதான் பார்க்க போகிறோம். வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். மியூசிக் சம்மந்தப்பட்ட அப்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்திருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். காப்பிரைட் பற்றி நாங்கள் ரோட் ட்ரிப் விலாக் அப்லோட் பண்ணும்போது வீடியோஸ், அதாவது சாங்ஸ் கேட்டுகிட்டே போனோம். அதோடு நாங்களாம் பேசிகிட்டே போனோம். அதை அப்படியே நேச்சுரலாக இருக்கட்டும்ன்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். சாங்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ஷியலி பிளாக்டு ஒன்று, அப்புறம் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. கிளைம் கொடுத்ததாவது எனக்கு இரேஸ் சாங் கொடுத்துச்சு. பார்ஷியலி பிளாக்டுனா ஒரு சில பிளேசஸ்க்கு பிளாக் ஆகும் அந்த வீடியோ, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது தான் கொடுத்துருந்தாங்க பார்ஷியலி பிளாக்ட். ஆனால் பார்ஷியலி பிளாக்டுக்கு இரேஸ் சாங் மட்டும் இல்லை, மியூட் பண்ணிவிட்டு இரேஸ் சாங் கேட்டுச்சு. மற்றதுக்கெலாம் இரேஸ் சாங் தான் கேட்டிருந்தது. கிளைம் கொடுத்ததுக்கெலாம் அந்த இரேஸ் சாங் கொடுக்கும்போது நம்ம அந்த வீடியோ லைவ் வீடியோவில் பேசுகிற ஆடியோ கேட்கும். இப்போ நான் கான்வர்சேஷனில் போயிட்டுருக்கோன்னா இரேஸ் சாங் கொடுக்கும்போது அந்த ஆடியோஸ்லாம் கேட்கும். இதுவே மியூட் பண்ணும்போது அந்த சாங் ஆடியோவே கேட்காது, என்ன கான்வர்சேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு வீடியோக்கே 3 பாட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டுடியோவில் போய் ப்ரௌசரில் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ப்ராசஸிங் ஆகும். இப்போ மொபைல் ஆப்பில் இருக்க அது ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சாங்க்கும் போய் நம்ம மானிட்டைசேஷனுக்கு கொடுக்குற மாரி இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்கவும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் காமிக்குது பாருங்கள், எந்த செக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைமிங்ஸ் எல்லாம் காமிக்குது. அதெல்லாம் நான் கொடுத்துட்டே வந்துட்டுருந்தேன். அதுக்கடுத்து தான் பார்ஷியலி பிளாக்டு கரிகாலன் சாங் இருக்குல்ல, வேட்டைக்காரனில், அந்த பாட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை நான் கொடுத்தேன். இரேஸ் சாங் தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் என்ன ஆப்ஷன் காமிச்சதுன்னா மியூட் சாங்குன்னு சொல்லிட்டு காமிச்சது. மியூட் சாங் கொடுத்துறதுக்கப்புறமும் மறுபடியும் இரேஸ் சாங் கேட்டுச்சு. மியூட் ஆல் சவுண்ட் இன் த கிளைம்டு செக்மெண்ட்டுன்னு இப்படி காமிக்கும். கன்ஃபார்ம் சேஞ்சஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மியூட் ஆகிடும் அந்த இடத்துல. சரி, மியூட் தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து கொடுத்தா மறுபடியும் பார்ஷியலி பிளாக்டுன்னு தான் வந்துச்சு. அதுக்கடுத்து இரேஸ் சாங் கொடுத்துட்டேன். இது இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், எல்லாருக்குமே தோணும் ட்ராவல் விலாகு. ஏன்னா புதுசாக நம்ம பார்க்கணுன்னு நினைப்போம் வியூ அதனால் அழகாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது ரெவென்யூவில். அப்படி இல்லாட்டி அந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கிற போர்ஷன் என்ஜாய் பண்ணி நம்ம ரசிச்சுட்டு போகிறது, ஆடியோவுமே நம்ம நல்லா ஜாலியாக பேசிட்டு போவோம், அதுவுமே ப்ராப்ளம் ஆகும். இன்னொரு வீடியோ, இதே ரோட் ட்ரிப்பில் இன்னொரு வீடியோவில் காப்பிரைட் ஷேரிங்னு சொல்லிட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரும். அப்படி கிளைம் கொடுத்துருந்தா இரேஸ் சாங் பண்ண முடியும், இல்லாட்டி மியூட் சாங் பண்ண முடியும், இல்லாட்டி ரீப்ளேஸ், அந்த சாங்க்கு பதிலாக அந்த இடத்துல மியூசிக் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ கொடுத்துருக்கிறது மானிட்டைசேஷனில் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்களா, 2 சிம்பிள். இது புதுசாக இருக்குது. இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்டீஸஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ண அந்த டைமில் தான் இப்படி வந்தது. ஷேரிங் இப்படி தான் வந்துச்சு. ஷேரிங் கொடுக்கும்போது அதர் காப்பிரைட் ஓனர்ஸ்க்கு ரெவன்யூ ஷேர் ஆகுது. அதுக்கு இப்போ இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த வீடியோவில் வர்ற ரெவன்யூ காப்பிரைட் ஓனர்ஸ்க்கும் ஷேரிங் போகுது. இது எப்போ வேணாலும் அவங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இந்த ஷேரிங் வேணாம் ரிவ்யூ யூசர்ஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு மியூட் சாங் கேட்டுச்சு. இப்போ ஷேரிங் ரெவன்யூ இந்த சாங் தான் காமிச்சது. இந்த சாங்க்கு நான் இரேஸ் சாங் கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருந்தேன். மியூட் செக்மெண்ட்டு தான் காமிச்சிச்சு. சரி வேண்டாம், ஷேரிங் கொடுத்துருக்காங்களே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலான்னு நான் விட்டுட்டேன். இந்த ரெவன்யூ ஷேரிங்கும் நம்மளுடைய இஷ்டம்தான். நம்மளுக்கு வேணும்னா ரெவன்யூ ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு மியூட் சாங் கொடுத்துட்டு நீங்கள் அந்த செக்மெண்ட் எடுத்துடலாம். அந்த சாங்கை எடுத்துட்டிங்கன்னா ரெவன்யூ ஷேரிங் வராது. இது எப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் ரீமிக்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, நமக்கு வேணும்னா ரீமிக்ஸ் கொடுத்துருப்போம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். நான் கான்வர்சேஷன்லாம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்ததுனால ரெவன்யூ ஷேரிங் விட்டுட்டேன். ஓகே சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வீடியோ போடும்போது லிமிட்டட் ஆட் ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு வந்தது. இந்த $, சிம்பிள் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இந்த எல்லோ இது வந்தது நோட்டீஸஸில் வந்தது. இந்த வீடியோ லிமிட்டட் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இந்த வீடியோ ஆட்ஸ்க்கு எலிஜிபிள் தான். ஆனால் நிறைய அட்வர்டைஸருக்கு இந்த ஆட்ஸ் ஷோ ஆகாது இந்த கண்டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு நம்ம ரிவ்யூ இஷ்யூஸ் கொடுத்தோம்னா ரிக்வஸ்ட் ஹியூமன் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறலாம். அவங்க கொடுத்துருக்குற அந்த பாக்ஸில் வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு ஹியூமன் ரிவ்யூக்கு கொடுத்தோம்னா ஒரு சில நேரம் வந்து அந்த லிமிட்டட் ஆட்ஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில நேரம் லிமிட்டட் ஆட்ஸுன்றதையும் கொடுத்துருவாங்க. உங்களுடைய வீடியோ தம்ப்நெயில் மெட்டாடேட்டா வந்து யூடியூப் அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் ஹியூமன் ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹியூமன் ரிவ்யூவுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து 24 to 48 ஹவர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். சில நேரம் டக்குன்னு வந்துடும், சில நேரம் ரொம்ப டிலே ஆகும். அதுக்கடுத்து இந்த ஷேரிங்கில் இருந்த வீடியோவுக்கு வந்து ப்ராடக்ட்டும் வந்து டேக் பண்ண முடியாது. ரிவ்யூ இஷ்யூஸ் கொடுத்தா நம்மளுக்கு ஷேரிங்கில் இருக்கிறது வந்து காமிக்கும், அந்த சாங் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி வந்து காமிக்கும். அதனால் ஷேரிங்கில் இருக்கிற வீடியோவுக்கு ப்ராடக்ட் டேக் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தனி தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இந்த யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.